வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இப்போது நம்ம காணப்போவது ஒரு முக்கியமான, அதே சமயத்தில் ரொம்ப குறுகிய கால பயனுள்ள ஒரு தகவலாக, குறிப்பாக தொழிலை செய்பவர்களுக்கு, பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு மட்டுமே பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் இது. அடுத்து வரக்கூடிய 2 வார காலகட்டங்கள் உங்களுடைய வியாபாரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராகவே வரப்போகுது. ஒவ்வொரு மாதத்திலையும் அதை 2ஆக பிரித்து கொண்டு, முதல் 2 வாரத்திற்கான பலன்கள் முன்னாடியும், அதன் பிறகு அடுத்த 2 வாரங்களுக்கான பலன்களும் நான் வழங்குவதாக இருக்கேன். இதை தொடர்ந்து பார்த்து பயன்பெற்று வாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கான வியாபார ரீதியான இலவச பொது தகவல்களும் நான் தரதாக இருக்கேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியோடைய இறுதியில் வரும். கவனமாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ முக்கியமான இந்த பகுதிக்குள்ளார போகலாம். கேதுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜனவரி 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக முதல் 2 வாரங்கள். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும், 2025 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சுமாரான பலன்களை தரக்கூடிய வகையில் துவங்கினாலும், 2வது பாதி ஆண்டுங்கிறது உங்களுக்கு ஜூலைக்கு அப்புறம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கிறதே முக்கியமாக ஒவ்வொரு 2 வாரத்துலேயும் உங்களுக்கு எப்போ நல்லது நடக்குங்கிறதுனால ஒரு இதையும் கவனத்தில் கொள்ளணுங்கிறதுக்காக தான் நான் அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். ஸோ இந்த முதல் பாதி ஆண்டை பொறுத்த, இந்த 2025 பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நீங்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது. யாரையும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுதேன்னு நம்பி மெட்டீரியல்ஸ் வாங்கி போடக்கூடாது. ஸோ கிளைண்ட்ஸுகள்கிட்டேருந்து நீங்கள் பணம் வாங்குகிற வரைக்கும் அல்லது ஒரு அட்வான்ஸ் வாங்குகிற வரைக்கும் அந்த ஆர்டரை ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நிதானிச்சே நீங்கள் உங்களுடைய பணத்தை செலவு பண்ண வேண்டிய ஒரு பகுதியாக பார்க்கணும் இந்த முதல் 6 மாதங்களுக்கு. இப்போ இந்த முதல் 2 வாரங்கள் எப்படி இருக்க போகுது, ஜனவரி 2025 1 முதல் 15 தேதி வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இப்போ ஏற்கனவே ஒரு நிலுவைத் தொகை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் போராடி பெற வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இது இருக்கும். ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி தள்ளி போகும். என்னடா இது, நம்ம இந்த வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நம்ம வியாபாரத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடலான்னு பார்க்குறோம், பக்கத்தில் வருது, மிஸ் ஆகுது அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த சுச்சுவேஷன் கண்டினியூ தான் ஆகும். ஆனால் கவலைப்படாதீங்க, அந்த நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். இன்னும் கவனமாக மட்டும் இருக்கணும். சரி, எந்த தேதிகளில் கவனமாக இருக்கணும், எந்த தேதிகளில் நல்லது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்கிறேன். குறிப்பாக 8 ஜனவரி 2025, 4 ஜனவரி 2025 இந்த தேதிகளில் முடிந்தவரை எதையுமே நீங்கள் புது முயற்சிகளாக செய்யாதீங்க. ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் வரவேண்டிய பாக்கி இருக்கிறத கூட வசூல் பண்ணால் அன்றைக்கி போகாதீங்க. அதே போல் 13 ஜனவரி 2025 இதையும் சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்றைக்கி அவன் கொடுக்கணும்னு நினச்சிருந்துருப்பான். பட் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுற விதத்தில் ஏதேனும் ஒரு ஈகோ கிளாஷ் ஆகி கொடுக்கணும்னு நினைக்கிறவன் இப்போ என் கையில் இல்லைன்னு சொல்லி உங்களை திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த தினத்தோடைய வைப்ரேஷன் உங்களுக்கு அப்படி தான் ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ முடிந்தவரை அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ எனக்கு எப்போ தான் அந்த முதல் 2 வாரங்களில் நல்ல நாட்களாக வருது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, 2 ஜனவரி 2025, 7 ஜனவரி 2025 இந்த 2 தேதிகள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அந்த தேதிகளில் போய் முயற்சி பண்ணுங்கள், அது உங்களுக்கு கிளிக் ஆகும். அது நீங்கள் எதிரே பார்க்காத வண்ணம் ரொம்ப நாள் இழுத்தடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் டக்குன்னு உங்களுக்கு கிளிக் ஆகும். அது வியாபாரத்திற்கான ஒரு லோன் ப்ராசஸ்க்கு போய் அப்ரோச் பண்ணுறதாக இருந்தால் கூட ஓகே தான். வேணாம், இப்போ ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு பேங்க் மேனேஜர் பின்னாடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு லோன் ப்ராசஸ் முடியவே இல்லை,
அது அப்படியே தேங்கின இதுவாக நிற்கிது அப்படின்னா இன்றைய தினம் அந்த தினத்தில் முயற்சி பண்ணுங்கள், அது நடக்கும். அதே போல் வியாபாரம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு 1 ஜனவரி 2025, 10 ஜனவரி 2025 இந்த தேதிகளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவான நல்ல பலன்களை உண்டு பண்ணும். நம்ம இது மாதிரியான விஷயங்களை அனலைஸ் பண்ணுவதற்கு காரணமே, ஒரு வியாபாரங்கும்போது ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். இது நம்ம செய்யாமல் ஒன்றும் பண்ணாமலேயே அந்த ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். முடிந்தவரை அந்த ரிஸ்க் ஃபேக்டரை கம்மி பண்ணுவதற்காக நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் தான் இந்த எண்கணிதமாக சார்ந்த விஷயங்களும். ஏன்னா ஒரு எண்கள் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அது அந்த வியாபாரத்திற்கு பேருதவியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த வியாபாரத்தை நடத்தக்கூடிய உங்களுக்கு அது கையை கடிக்காமல் அந்த ஒரு வியாபாரம் நடந்தாலே போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் இன்றைக்கி பல வியாபாரிகள் இருக்காருங்க, பல தொழில் முனைவோர் இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இன்னும் கொடுமை என்னென்னா, ஆரம்பிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்க கூட முடியாத நிலைமையில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இவர்கள் எல்லாருக்குமே எண்கணிதத்தில் விடை உண்டு, பலன் உண்டு. பலன் தரக்கூடிய வகையில் ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஆனால் அவங்களுக்கு கிடைப்பதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும். அது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எண்கணித பலன்கள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இந்த செகண்டு நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே அதற்கான கொடுப்பினை உங்களுக்கு இருப்பதனால் மட்டுமே இது கிடைக்கப்பட்டிருக்கு. நம்ம வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் சேனலுக்கு இதற்கு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு, நான் ஏற்கனவே கேட்டுக்கிட்டதற்கிணங்க உங்களுக்கான இலவச பொது பலன்களுக்கான தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த புத்தாண்டிலிருந்து உங்களுடைய வியாபாரம் செழித்தோங்குவதற்கான ஒரு பெரிய ஒரு புதிய வாசலை இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் திறந்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தந்துட்டு வாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.